ரோஹித் சர்மா தலைமையிலே எல்லோரும் ஒன்றிணைந்து விளையாடுவதுதான் இந்தியாவின் பலமா இருக்கு. ஆனால் பலவீனம் என்ன இந்தியாவுக்கு? பலவீனம் வந்து நம்ம மேபி ஃபீல்டிங் தான். நம்ம நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். ஸோ பலவீனம் வந்து ஃபீல்டிங் தான். இன்னொன்று அந்த ப்ரெஷர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா இவங்களோட லாஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட்டாக இருக்க நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறனால ஸோ இவங்களுக்காக நம்ம ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம 2011 கப்பை ஜெயிச்சப்போ சச்சின் ரிட்டையர் சச்சின்காக அந்த கப்பை நம்ம எப்படியாவது லிஃப்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் ஆடி தோனி லாஸ்ட்டாக ஒரு 6 அடித்து ஜெயிச்சு கொடுப்பார் அந்த கப்பை. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு 6 அடித்து யாரை கப்பை தூக்கி கோலி கையிலையும் ரோஹித் கையிலையும் கொடுக்க போகிறாங்கன்றது தான் நம்ம எதிர்நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் பலவீனமே இந்தியாவுக்கு இல்லை. பலவீனம் என்பது இந்த ப்ரெஷர் தான். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன போல ப்ரெஷரை பிளஷரா நினைக்கக்கூடியவர்கள், அதாவது அழுத்தத்தை கூட மகிழ்ச்சியாக நினைக்கக்கூடிய நிலையில் தான் இந்தியா இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறந்த பேட்டிங் இருக்கிறது, சிறந்த பவுலிங் இருக்கிறது, ஃபீல்டிங்கும் மோசமாலாம் இல்லை, ஓரளவு பாராட்டக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. எனவே அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு அணியாக இந்தியா இருப்பதால் ஒருங்கிணைந்து விளையாடுவது மிக மிக முக்கியமானது. அதை சிறப்பாக இந்தியா செய்து வருகிறது. ஆனால் நியூசிலாந்து எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அண்டர் டாக்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சில சொற்றொடர்கள் இந்த ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க அண்டர் டாக்ஸா இல்ல சர்ப்ரைஸ் பேக்கான்னு தெரியாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஜெயித்தா பார்க்கும்பொழுது அதாவது ஒரு டீம் மாதிரியே மதிக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அப்படி போட்டு அடிச்சு போட்ட மாதிரி அடிச்சு போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிக முக்கியமா இருக்கிறது அந்த 2 வீரர்கள். அவர்கள் தான் இப்ப ஜொலிக்கிறாங்க, 2 நட்சத்திர வீரர்கள். ரச்சின் ரவீந்திரா பூர்வீகம், நம்ம சிஎஸ்கே வீரர் என்று கூட சொல்லலாம் அவரை. அதே மாதிரியே கேன் வில்லியம்சன், 2 பேர் தான். இவங்க 2 பேரை உடைச்சிட்டா அவங்க முதுகெலும்பே உடைஞ்சிடும்ன்றது என் கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த 2 பேட்டிங்குமே வந்து நியூசிலாந்துக்கு வந்து ரொம்பவே பிளஸ், இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஒரு மைனஸ். பட் இந்த பேட்டிங்கை உடைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 போலர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி தான். ஸோ ரச்சினை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மேக்சிமம் வந்து பேஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஆடுவார். பட் ஷமி அதில் தான் ரொம்ப டெக்னிக்காக போடுவார். அரௌண்ட் த விக்கெட் வந்து அழகாக இன்ஸ்விங் போடுவார் ஸ்டெம்புக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லீக் மேட்சில் கூட பார்த்தோம், ஷமியோட போலிங்கை வந்து அவரால் டச் பண்ண முடியல. ஏன்னா ஷமி நல்லாவே இப்போ அட்லி ஒரு இன்ஜரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ரச்சினை வந்து ஷமியை வச்சு நம்ம முடிச்சு விட்ருவோம். ஆனால் இங்கே பிரச்சனையே யாருன்னா வில்லியம்சன் தான். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச்லையுமே அவர் கொஞ்சம் நல்லா ஆடினார் நம்ம கூட. ஆனால் இப்போ அவர் ஒரே ஒரு ஷாட் தான் அதிகமாக ட்ரை பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்ஸில் தூக்கி அடிக்கிறது. ஏன்னா நம்ம ஃபீல்டிங் லெக் சைட் ஃபுல்லாகவே டைட்டாக போட்டுறதுனால கொஞ்சம் கவர்ஸில் தான் ஒரு ஃபிளிப் கொடுத்து ரன் எடுக்கணும்னு நினைக்கிறார். பட் அதுக்கு நம்ம ஒரு டஃப்பான போலர் யாருன்னா ஜடேஜா தான். அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஒதுங்கினோடனே பாலை டேர்ன் பண்ணி விட்டுறாரு. ஸோ அந்த கட்டாந்தர பிச் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே பாலே எதுவுமே டேர்ன் ஆகுது. ஆனால் ஜடேஜாவுக்கு அவ்வளோ அழகாக டேர்ன் ஆகுது. ஸோ வில்லியம்சனை நம்ம ஜடேஜாவை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னாலே அவர் கொஞ்சம் லூஸ் ஷாட் ஆடி விக்கெட் லாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நேயர்களுக்கு இந்த தகவலை சொல்ல நினைக்கிறேன். அதாவது தமிழில் ஒரு முதுமொழி உண்டு, விஷத்தை விஷத்தால் முறியடிப்போம், முல்லை முள்ளால் எடுப்போம் என்பார்கள். அதுபோல அவங்களோட பலம், அதாவது கேன் வில்லியம்சன் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திர பலம் வந்து ஸ்பின்னர்ஸை சிறப்பாக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதே ஸ்பின்னர்ஸை வச்சு தான் இன்னைக்கு இந்தியா அவங்கள வீழ்த்த போகுது. ஏன்னா அந்த ஆயுதம் வந்து என்னன்னா மற்ற அணிக்கும் நம்ம அணிக்கும் உள்ள ஸ்பின்னர்ஸ்க்கு வித்தியாசத்தை வந்து நிச்சயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 4 சுழற்பந்து வீச்சாளர் இருக்காங்க. ஏற்கனவே இந்த சுழலும் சுனாமின்னு நம்ம சொல்லி இப்போ எல்லாருமே சமூக வலைதளங்கள்லாம் சத்தியம் தொலைக்காட்சியில தான் நாங்கள் முதல்ல அந்த சொல்லாடலை பயன்படுத்தணும், சுழலும் சுனாமி என்று. சுழல் சுனாமியாக இந்திய அணி சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சுழல் சுனாமி இப்பொழுது சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் வார்த்தையாக பயன்படுத்துகிறாங்க. அந்த சுழல் சுனாமியாக 4 பேர் இருக்காங்க. அதாவது ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், இந்த 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு ஆங்கிள் கோணங்கள்ல பந்து வீசக்கூடிய, ஒரே மாதிரி பந்து வீசக்கூடியவர்கள் அல்ல. எப்பொழுதுமே இந்திய அணி 2 ஸ்பின்னர்ஸோட தான் களம் இறங்குவாங்க. ஆனா ரோஹித் சர்மா ஒரு அபார நம்பிக்கை, கௌதம் கம்பீருடைய பின்னூட்டல், இவற்றின் காரணமாக 4 ஸ்பின்னர்ஸோட களம் இருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் தான் நமக்கு முகமது ஷமி இருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில உள்ள வராரு. அவரும் மீடியம் பேஸ் போட்டாலும் முகமது ஷமி மட்டும், ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிச்சை நாம் நல்ல ஊன்றி கவனித்திருக்கிறோம், அதில் தொடர்ந்து விளையாடி இருக்கிறோம். இன்றைய பிச்சும் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் சாதகமாக இருக்க போகுது என்பதில் மாற்றுக்கிறது. ஏன்னா ஸ்லோ ஸ்கோரிங் பிச்சாக தான் இருக்கு, ரொம்ப கட்டாந்தரையான ஒரு ஃபிளாட் ட்ராக் அது.
அங்க பேட்டிங் எளிமையா ஆடலாம், ஆனா பந்து வராது உங்களுக்கு. அதனால ரொம்ப மிக கடினப்பட்டதான். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு சொர்க்க பூமியா இருக்க போகுது. அதனால தான் சொல்றேன், ஸ்பின்னர்ஸை சிறப்பாக விளையாடக்கூடிய நியூசிலாந்துக்கு அதே ஸ்பின்னர்ஸால் தான் அவர்கள் வீழ்ச்சி இன்னைக்கு இருக்குன்றதா என்னுடைய கிரிக்கெட் ஞானம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பாக்குறீங்களா, எப்படி பார்க்கறீங்க? கண்டிப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பேட்டிங் லைனப் வந்து ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடியவங்க தான். இன்னொன்று ஆனா ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வில்லியம் யங்கும் ரச்சின் ரவீந்திரா ஸ்பின் நல்லாவே ஆடுவார், கொஞ்சம் ஸ்டெம்புக்கு விட்டு ஆடுவார். யங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் தான் கொஞ்சம் நல்லா ஆடுவார். அதுவும் முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் லெக் சைட் போட்டிங்கன்னா அழகாக ஸ்வீப் ஆடி அதிக ரன் எடுத்துட்டு இருப்பார். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கூட வருண் சக்கரவர்த்திட்ட தான் போல்ட் ஆனார் வில்லியம். ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பின் பிளஸ் பேஸ் பவுலர் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதில் கொஞ்சம் நியூசிலாந்து வந்து ரொம்பவே திணறினாங்க லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ இன்னைக்குமே வருண் சக்கரவர்த்தி ஆல்ரெடி அவர் ரோஹித் சர்மா அவரை பற்றி சொல்லும்போது அவர் எக்கச்சக்கமான டெக்னிக் வச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாருமே யோசிச்சிருந்தோம் நியூசிலாந்து பேட்டிங் எப்படி என்ன நோக்கத்தில் வந்திருப்பாங்கன்னா, நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே இவங்க போர்டிங் இப்படி பால் வந்தால் இப்படி தான் ஆடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வருவாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி வேற ஒரு பிளான் கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல வச்சிருப்பாரு. இன்னைக்கு ஒரு நல்ல போலிங் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸ்பின்னர்ஸ்ல இருந்து. இன்னொன்று ஜடேஜாவுமே நல்ல ஃபார்ம்ல இருக்கார். ஸோ ரச்சின் ரவீந்திராவையும் நிறைய டைம் சிஎஸ்ஏ நெட்ஸ்ல அவர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று டேரி மிச்சலுக்குமே அவர் நிறைய நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே மேட்ச்ல. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்டா நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களோட போலிங். இன்னொன்று மேட் ஹென்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நேராக தான் ஸ்டெம்புக்கு தான் போடுறாரு. ஸோ இன்னைக்கு அவர் பாலை மட்டும் நம்ம கொஞ்சம் இன்னொன்று அவர் ஒரு இன்ஜரியிலேருந்து இன்னைக்கு வருவாரா இல்லையான்ற ஒரு இன்னும் அரை மணி நேரத்தை தெரிஞ்சிடும் சொல்ல போறாங்க கிட்டத்தட்ட. பட் கன்ஃபார்மா வருவான்டா நேத்து சாண்டனர். அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா என்ட்ரியை வச்சுதான் நம்மளை பயமுடுத்த பாக்குறாங்க. ஆனா அதை பயப்படுற சாதாரண புலியல்ல, நாம் அடிப்பட்ட புலியல்ல, சீரும் சிங்கங்களாக இருக்கிறோம். எனவே நிச்சயமாக இன்று உற்சாகத்துடன் இந்திய அணி களமிறங்க போகிறது. அதே போன்று என்னுடைய நம்பிக்கை, நிச்சயமா கோடானு கோடி ரசிகர்களுடைய நம்பிக்கையும் அதான் இருக்கும். ரோஹித் சர்மா இன்று கர்ஜிக்க போகிறார், சிம்மமாக கர்ஜிக்க போகிறார் என்றால் அவருடைய சதம் இன்று பார்க்க போகிறோம் என்ற நம்பிக்கை. அரையிறுதியில் விராட் கோலி சிறப்பாக விளையாடுவார் நான் சொன்னேன், அதே மாதிரி சிறப்பாக விளையாடினாரு. இன்று நான் வந்து ரோஹித் சர்மா சதம் அடிக்க போகிறார் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரோஹித் சர்மா சதம் அடிச்சாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்தியா வந்து 300+ தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பால்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டே இருப்பார். ஸோ ஒரு 50 பால்ஸுக்கு ஒரு 50 ரன்ஸ் எடுத்தார்னா அடுத்த ஒரு 20 பால்ஸ்லேயே அவர் வந்து செஞ்சுரி அடிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட்மேன், நம்ம கூட எப்பவுமே சொல்கிறது தான் ஒரு ஹிட்மேன் அவர். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவரோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏரி வந்து நேராக 6 அடிப்பார். ஸோ அந்த ஷாட்லாம் வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது நிறைய மேட்சஸில். ஸோ நியூசிலாண்டோட போலிங் வந்து அந்த நம்ம பேட்டிங் லைனப்பை திணற வைக்கிற அளவு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அங்கே நீங்கள் நம்ம சொன்னதுதான் மேட் ஹென்ரி கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருப்பார். ஸோ ரோஹித் சர்மாக்கு யார் கஷ்டமாக இருப்பாருன்னா கைல் ஜேமிசன். ஸோ அவர் வந்து நல்லா அவர் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாலை ஃபேஸாக கொஞ்சம் ஏற்றுறாரு. அந்த போலர்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் நின்ட்டோம். ஏன்னா ஸ்பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஆடக்கூடியவங்க தான். கோலியாக இருக்கட்டும், கேஎல் ராகுவர் ஸ்பின்னை சூப்பராக ஆடுவார். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம பேட்டிங்கை கொஞ்சம் கொஞ்சம் பயமுறுத்துற அளவு அவங்க போலிங் கிடையாது. என்னுடைய கருத்து, நம்பிக்கை, ரசிகர்கள் நிச்சயமா ஆதரவு தருவாங்க நினைக்கிறேன். ஹிட்மேன் ரோஹித் என்ற சூப்பர் டூப்பர் ஹிட்மேனா மாற போறாரு. சிக்ஸர்களால் நம்ம எல்லாம் ரன் மழை பொழிந்து துபாயில வந்து ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்த போறாரு என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிக்ஸர் மழை பெய்ய போறார் நம்முடைய ரோஹித்.